கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்க கிட்ட போயிட்டு ஆறுதலா அன்பா அவங்க கிட்ட நம்ம பேசினாவே போதும், அவங்களுக்கு ரொம்பவே உத்வேகமா இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சந்தோஷம் உண்டாகும் அப்படின்றத இங்க ஒருத்தர் செஞ்சு காட்டியிருக்காரு. துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான், எரித்தாலும் புதைத்தாலும் அழியாமலே. முயற்சி பயணம் அப்படின்ற பக்கத்துல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பெண்கள் பாத்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா வயசானவங்களும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கல்லொடைக்கக்கூடிய இந்த மாதிரியான கூலி வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். அவங்க அப்போ ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க. அந்த அன்புக்கு ஈடுனை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. அவங்க கூட பேசும்போது தனக்கு அவங்களுடைய வாழ்க்கையோடையும் அவங்களுடைய போராட்டத்தோடையும் ரொம்பவே கனெக்ஷன் ஏற்பட்டதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. தான் போய் அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் போது, சாப்பாடு கொடுக்கும் போது அவங்க கண்கள்ல இருந்து அவங்களுடைய முகத்துல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த புன்னகைக்கு ஈடில்ல அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அழகான வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. நம்மளும் இந்த மாதிரி நிறைய பேரை கடந்து வருவோம். அவங்க கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசி அவங்களுக்கு சின்னதா ஒரு உதவி பண்ணா கூட போதுங்க, அது அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும். இறுதியா அந்த பாட்டி சந்தோஷத்துல அப்படியே முத்தம் கொடுத்து தன்னுடைய அன்பு வெளிப்படுத்துறாங்க பாருங்க. அந்த ஒரு உன்னதமான பாசத்துக்கு ஈடுனையே கிடையாதுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவனும் மண்டத்தி போல